உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் ஷாகுல். இங்கே ஒரு 8-7 வருஷமா வேலை செய்கிறேன். பிரியாணி கடையில் தான், மாமா கடை தான் இது. ஃபுல்லாகவே பிரியாணி ஐட்டம் தான். ஈவினிங்கு ரைஸு நூடல்ஸு அதேமாரி இது போட்டுருக்கோம். காலைல மதியானம் பிரியாணி தான். ஆமாம், மதியம் பிரியாணி 10 மணி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? 11 மணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 2 மணி நேரத்தில் காலி ஆகிடும் சொன்னாங்க. உண்மையா? ஆமாண்ணே, டக்குன்னு காலி. இன்னொரு ½ hour தான், டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே. இங்க வந்து எப்படின்னா வந்து, ஏன்னா சில பேர் ரேட் அதிகமாக கொடுப்பாங்க, தரம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ்லயும் அந்த பீஸ்ல எல்லாமே கம்மியாக கொடுப்பாங்க. தரமும் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து லைட்டா இருக்கும். கடையில டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரேட்டும் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே வந்து ரேட்டுக்காக நம்ம வந்து ஃபுல்லாகவே பண்ணலாம். இது வந்து ஒரு பசங்களுக்காக, நம்ம வேலைப்பட்டு பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்காக தான் நம்ம முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணுறது. இப்போ வந்து நீங்க வந்து இது பண்ற கடை வச்சிருக்கீங்க, ஆர்டர்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக நான் ஆர்டர்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். மிக குறைந்த விலையில பண்றீங்களா? மற்றவங்க கொடுக்காத ரேட்ல பண்ணுவீங்களா? ஆமாம், இப்போ நம்ம எல்லாருமே வந்து பண்றதோட நம்ம ரேட்டு கம்மியாக தான் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஸ்கிரீன்ல நம்பருக்கு உங்க நம்பர் போட்டுருவோம். அதில் வந்து ஆர்டர்ஸ் கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சேனலுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாவே பண்ணிட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் சேர்த்தோட உங்க சேனல் தான் ரேட்டு கம்மியா பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ பிரியாணி போடுறீங்களா? சரி, போடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி போடலாம். சரி, ஓகே. நம்ம கஸ்டமருக்கு அப்படி எப்படி? சரி, ஓகே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம வந்து நிறைய கடையில் பிரியாணி பார்த்துருப்போம், பாண்டியில பார்த்துருப்போம், ஸோ வெளியூர்ல பார்த்துருப்போம், சென்னையில பார்த்துருப்போம், கடலூர்லேயே பார்த்துருப்போம், ஸோ சிதம்பரத்தில் கூட பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து கடலூர்ல உனக்கு பெஸ்ட் பிரியாணி பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வாணியம்பாடி பிரியாணி நம்ம வாணியம்பாடி பிரியாணி அங்கே பண்ணியிருப்போம், எங்கன்னா செம்மரத்தில் ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து அங்கே வந்து ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும், வாணியம்பாடி பிரியாணியில் தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து ரேட்டும் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கொடுக்கறதோட ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கடையில் நம்ம கடலூரில் பார்த்தீங்கன்னா தேவி ஹோட்டல் இருக்கு, ஸோ வந்து பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குல்ல, முனியாண்டி விலாஸ், இந்த மாதிரி ஹோட்டலில் கொடுக்கறதோட ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து தரமான ஒரு பிரியாணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபராக வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம பண்ண வந்திருக்கோம். ஸோ பீஸ் பார்த்தீங்கன்னா 2-3 பீஸ் வச்சுருக்காங்க. சிக்கன் பண்ணி தான் கேட்டிருந்தோம். 2-3 பீஸ் இருக்கு. முட்டை வச்சிருக்காங்க. ஸோ முட்டை வந்து பார்த்தீங்கன்னா 100 பிரியாணி இப்போலாம் வந்து நம்ம ஊர்லேயே வந்து தர்றது இல்லை. ஸோ இப்போ இது வந்து 90 பிரியாணி தான் நினைக்கிறேன். அது வந்து முட்டை வச்சு தந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருந்து எல்லாம் சாப்பிட்றாங்க. ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்க, பீஸ் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா தானே இருக்கு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டினாரு. கண்டிப்பாக கூட எல்லாரும் சாப்பிடணும். நல்லா ரேட் எவ்வளோ? 90 ரூபாண்ணா. அதிகமாக கொடுத்தாங்களா? நிறைய கொடுத்தாங்க. முட்டை வச்சாங்களா? 2 பேர் சாப்பிடலாம்ண்ணா. முட்டை வச்சாங்களா? வச்சாங்க எல்லாருமே உண்டுண்ணா. இந்த குவாலிட்டி ஆஃப் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கு. கறி வந்து லெக் பீஸ் செஞ்சிருக்காங்க. லெக் பீஸ் வந்து டேஸ்டா இருக்கு, நல்லா வந்துருக்கு. ரேட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையா ரேட் கம்மியா தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப ரைஸ்லாம் நிறைய போட்டுருந்தாங்க. ரைஸ் அதிகமா போட்டாங்க, சிக்கன் அதிகமா போட்டு கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு. எல்லாரும் வர சொல்லுங்க. எல்லாம் வந்து சாப்பிட்றோம் எல்லாரும். பாத்தீங்கன்னா கையில டிப் ஆகாம இருக்கு. உங்களுக்கு கடலூர்ல ஒரு பெஸ்ட் பிரியாணி சாப்பிடணும்னா நம்ம வாணியம்பாடி பிரியாணி வாங்க. நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உட்லண்ட்ஸ் இருக்கு இல்லையா, உட்லண்ட்ஸ்ல அபிராம் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க அந்த உட்லண்ட்ஸ் கட்டிங் சேரமட்டம் கட்டிங் இருக்குல்ல, உள்ள வந்தீங்கன்னா 2வது கடையே நம்ம கடை தான். இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் கடையே நம்ம கடை இருக்கும். ஆமா, 2வது கடையே நம்ம கடை தான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மத்தியானம் பிரியாணி இருக்கும். ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, 12-1 வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் கடையிடும். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்தீங்கன்னா சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நைட்டு வந்து சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நம்ம 2024 இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ரேட்டு. எக் ரைஸ் 50 ரூபா, எக் நூடுல்ஸ் 50 ரூபா. 50 ரூபாய் யாருமே தர மாட்டாங்க. ஸோ இவங்க தந்துட்டு இருக்காங்க. எக் ரைஸ் பார்த்தீங்கன்னா 80, சிக்கன் நூடுல்ஸ் 80, சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபா.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக மிக தரமான ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா கண்டிப்பாக நம்ம இதுக்கு சாப்பிடலாம், நம்ம கடைக்கு வந்து சாப்பிடலாம். அண்ட் அடுத்து இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கடை ஆர்டர் பார்த்துருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் தரமாகவும் கொடுப்பாங்க. குவாலிட்டிலையும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, தரமாகவும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்க வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா, கேட்டரிங் சர்வீஸ் பண்ணாக்கா நம்ம அண்ணன் வந்து நல்ல முறையில் தரமான ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ சாப்பாடு வந்து சூப்பராகவே பண்ணி தருவாங்க. ஸோ ரேட் கம்மியாக பண்ணி தருவாங்க. அதான் இப்போ இங்கே மேட்ரு. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வந்து சாப்பிட்டு பாருங்க. ஒன் டைம் நம்ம கடையை வந்து சாப்பிட்டு பாருங்க வாணியம்பாடி பிரியாணி. அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிக்கும். ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதாக பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.